ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான டொமேட்டோ கறி தான் பார்க்க போறேங்க. இட்லி தோசையோட சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தியோடவும் வச்சு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த டொமேட்டோ கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. டொமேட்டோ கறி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பெரிய சைஸா இருந்தா ஒரு 3ல இருந்து 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. 4ல இருந்து 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. மேல இருக்கிற அந்த காம்பு பகுதியை வெட்டி எடுத்துடலாம். தக்காளியோட பின்புறத்துல இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டீப்பா கட் பண்ணாம மேலால கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா தக்காளியுமே. நான் எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன், அதனால நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா ஒரு செகண்ட் மட்டும் நீங்க கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டேன். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாங்க. நல்ல பிளேவர்ஃபுல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாத்தையுமே மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் நல்லா ட்ரையா வறுத்துக்கலாங்க. நல்ல வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பச்சை தேங்காய்ங்கறனால நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொப்பரை தேங்காவா இருந்தா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாங்க. தேங்காவையும் மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு லைட்டா நேரம் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்க, தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு தேங்காய் வறுத்தாலே போதும். இப்ப நம்ம வறுத்த தேங்காவையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருளோடவே சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸா அரைப்படும். பாருங்க, நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்ப இருக்கட்டும். கடாயில 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடியும் 1 டீஸ்பூன் நார்மல் மிளகா தூளும் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்க்கும் போது லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்லயே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். இப்ப மீடியம் ஃபிளேம்லயே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவு நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப குலைவா இருக்கிற தக்காளி சேர்க்காம ஓரளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வெந்து வரும்போது ரொம்ப குழஞ்சு போகாம இருக்கும். தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யறனால மசாலா எல்லாம் நல்லா தக்காளியோட இறங்கி நம்ம சாப்பிடும் போது நல்ல ருசியா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே மிக்ஸி ஜார அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்க, ஹை ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் நல்லா வச்சிருந்தேன். நம்மளோட கறி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே இருக்கட்டும். அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சிருந்தேன். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான டொமேட்டோ கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கும். ரொம்பவே டேஸ்டியான டொமேட்டோ கறி சூப்பரா ரெடிங்க. தவ அணைச்சிட்டு நறுக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சாதத்தோடவும் இட்லி தோசையோடவும் சப்பாத்தியோடவும் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த ஈஸியான டொமேட்டோ கறியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.